ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி விளாக்கோட பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1 பார்க்காதவங்க வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் 1 தரேன். ஸோ அதில் வந்துட்டு என்னோடய வீட்டில் வந்துட்டு நான் செலிப்ரேட் பண்ண தீபாவளி விளாக் தான் இது. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மார்னிங் ஒரு 10 o'clock போல் ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்தாச்சு. மைப்பார் தான் எங்கள் ஊர். ஸோ அங்கே வந்துட்டோம். அங்கே வந்துட்டு சரியான தடபுடல் விருந்தெல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஆடெல்லாம் உரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நாங்கள் சாமி கும்பிட எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம். வருஷம் ஹஸ்பண்ட் ஊரில் வந்துட்டு இந்த கன்னிசாமி நாங்கள் கும்பிட்டுட்டு போயிடுவோம். ஸோ ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆடு உரிச்சிட்டு இருந்த டைமில் நம்மளும் குக்கிங்க்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் ஒரு மாஸ்டர் இருக்காங்க, மாமா தான் அவங்க வந்துட்டு குக்கிங் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப்பாக வந்துட்டு ஒரு சின்ன பின்ன அசிஸ்டன்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா கொஞ்சம் வெங்காயம் உரிக்க, தக்காளி உரிக்க அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ சமையல் வந்துட்டு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருந்தது. மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு நல்ல பிரியாணி, பாஸ்மதி ரைஸ் பிரியாணி, அப்புறம் மட்டன் கிரேவி, மட்டன் சால்னா, ரசம், ஒயிட் ரைஸ் எல்லாம் தடபுடலாம் பண்ணி சாப்பிட ரெடி ஆயாச்சு. ஸோ மதியம் லஞ்சை ஹெவியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் ஆகிப்போச்சு. குட்டிஸ் எல்லாம் பட்டாசு போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க போடுறத பார்த்தோன்னே எங்களுக்கு ஆசை வந்துருச்சு. சரி நம்மளும் போடுவோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு கழுத்தில் இறங்கணும். அதுக்குள்ளேயே வந்துட்டு பின்னாடி பட்டாசு வச்சு விட்டுட்டாங்க. இல்லை அப்படின்னா நமக்கு தீபாவளிக்கு பட்டாசு கொளுத்திருப்பாங்க. எப்படியோ காட் கிரேஸ் எஸ்கேப் ஆயாச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு பட்டாசு வச்சு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப சேஃபாகவும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் சேஃபாக செலிப்ரேட் பண்ணிங்களா அப்படிங்கிறத மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு வருஷம் தீபாவளியும் வந்துட்டு நமக்கு ஒரு புதுவித அனுபவங்கள் தான். ஸோ இந்த வருஷமும் அப்படி தான். ஸோ அவங்க இல்லாது, என்னோடய ஹஸ்பண்ட் இல்லாது மட்டும்தான் ஒரு பெரிய குறையாக இருந்துச்சு. அவங்க இருந்தாங்க இன்னும் ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். ஸோ ஏன்னா அவங்களுடைய பீரியட் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். ஏன்னா 2 வருஷம் மட்டும்தான் நாங்கள் ஒன்றா செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ இனி வர்ற காலங்கள்லாம் நம்ம அப்படி அமைதான் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டும் வந்துட்டு பிரியாணி எல்லாம் மிச்சம் கிடந்துச்சு. எல்லாத்தையும் வலிச்சு வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து போட்டுட்டு நைட் வந்துட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஒவ்வொரு வருஷம் தீபாவளியும் வந்துட்டு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்மளை வந்துட்டு நம்ம ஹாப்பியாக என்கேஜாக வச்சுக்கிறப்போ வந்துட்டு ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். இதோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா எங்கள் மாமியாரும் சேர்ந்து எங்கள் கூட பட்டாசு போட்டது தான். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவங்க பட்டாசு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டு கம்பி மத்தாப்பெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ எதிர்பார்க்காத திருப்பங்கள் வந்துட்டு எங்கள் மாமியார் பட்டாசு போட்டது தான். ஸோ எல்லாருமே வந்துட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததை பார்த்தோன்னே மனசு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் எல்லா பிளெஸிங்கே கிடைக்கட்டும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ புதுசாக வந்துட்டு சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். டேக் கேர் ஆஃப் யூ. ஹாப்பி தீபாவளி ஒன்ஸ் அகெயின்.